வேறு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்கத்தா இல்லை வேறு கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் பெஜாராக தான் இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எதுக்காக நான் சேலஞ்சை இன்னுமே கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்போ எங்கே இருக்கேன்னா அல்சூர் கிட்ட தான் இருக்கிறேன். இப்போ நான் பார்க்குள்ளே போகிறேன். ஏன்னா மைண்டு கொஞ்சம் அப்செட்டாகவே இருக்குதா, அதனால் பார்க்கில் போய்ட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு தான் பார்க்குள்ளே போகிறது. பார்க் ஓப்பனாக இருக்குமா இல்லையானே தெரில. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வேறு இந்த மாதிரி வீடியோ பண்ணி. எப்போவுமே அந்த ஃபோன் ஸ்டாண்டில் வச்சு தான் வீடியோ பண்ணி இவனால பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப எனக்கு எனக்கு கொஞ்சம் புதுசாக தெரியுது இந்த மாதிரி வீடியோ பண்ணுறது. அப்புறம் வேறு இப்போ அல்சூர் பார்க் நான் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்சூர் பார்க் இல்லை, அல்சூர் பார்க்கு மூட்டிஞ்சி. அதனால் அதுக்கு முன்னாடி வந்த ஒரு பார்க் ஒன்று கெச்சிச்சு. அந்த பார்க்கிட்ட தான் உள்ளே வந்தேன். எல்லாம் காடாகுது, இருக்கிறாங்க ஜனங்க, ஒன்றும் பயம்லாம் இல்லை. சவுண்டு அது ஓடு. பார்க்கில் எலித்தொல்லை ஜாஸ்தியாகுது வருதுற. சரி ஓகே, எனக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் இவ்வளோ நாளாக நான் வீடியோவே பண்ணலன்னா, இதை நான் சொல்கிறத விட ஒருத்தவங்க பேசியிருக்காங்க, எனக்கு ரொம்பவும் ரிலேட் ஆகிருந்துச்சு. அது அவங்க வேறு யாரும் இல்லை, கேப்ரியலா. சுந்தரி சீரியலில் பார்த்துருப்பீங்களா, அவங்களுக்கு கேப்ரியலா பேசியிருப்பாங்க. கேப்ரியலா உங்கள் வீடியோவை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோமா, காப்பிரைட் ஜிபிஎஸ் குத்துறாத, ரொம்பவும் நொந்துட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். எழுதியாச்சு, படிச்சுடுவோமா? 4 பேர் 4 விதம், 4 பேர் 4 விதம். அன்பளவர்களுக்கு எங்க போனானுங்க இவனுங்க, யார மணி தேர்ற இரு அப்ப சொல்றேன். ஐயா இவங்க ஆளு அம்பிட மாட்டாங்க போல இருக்குதே. இந்த கேக்குறான் யார தேர்ற நீ வேற ஏன் இப்ப வாழ்க்கையில எதையாவது புடிச்சத செய்யலான்னு பார்த்தா இந்த 4 பேர் பேசுற பேச்சுக்கு பயந்தே அம்புட்டி அப்பயே விட்டுவிட்டேன். இப்ப என்னால வாழ்க்கையில எலும்ப கூட முடியல. அதான் இந்த 4 பேரை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி கேட்கலான்னு பாக்குறேன், ஆள் அம்பிட மாட்டாங்க. அடா அவங்கள பிடிக்கிறது ரொம்ப சுலவு, நம்பிக்கை இல்லையா? அட இப்ப பாரமணி கேக்குதாப்பா, என் வாழ்க்கையில எதையாவது நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். கிளிப்ப அப்படியே பெத்தையா கிளிப்ப. அங்க பார்த்தல ஜெயிக்கணும்னு நினைச்சு தோத்துட்டு திரியறாங்க அம்புட்டு பேரு. நீ இப்படி தெரிய போறிய? அட புள்ள குட்டிய பார்த்தமா வாழ்க்கைய அப்படியே ஓட்டணமான்னு கிடக்கணும். அதை விட்டு ஜெயிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கையேன், ஊரே காரி துப்பும். அட முதல்ல வந்து துப்ப போறது நாங்க 4 பேர் தான். ஏன் பங்காளி, நமக்கு வேற வேலை இருக்கா என்ன? அப்ப கேட்டிய 4 பேரு ஒன்டான் வைப்பாரு. அட நமக்கு ஒன்னா கூப்பிடாம வந்துருவாங்க. அட ஏன் போறீங்க? இவங்க அசிங்க பண்ணணும்னு கூடவே இருந்து நினைச்சீங்க, இவங்க கஷ்டப்படணும்னு கூடவே இருந்தீங்க. சத்தம் இருந்து இவங்க ஜெயிக்கிறதையும் பாத்துட்டு போக வேண்டியதானே. அது அப்படியே எங்க ஏச்சு பேச்செல்லாம் தாண்டி இவங்க ஜெயிச்சு போடுவாங்களா என்ன? பிறகு நீ 4 பேரு 4 விதம் தான். இவங்க ஒத்த மனுஷன் 40 விதத்துல யோசிச்சு உங்க வாழ்க்கைய ஒஸ்திப்பட மாட்டீங்க என்ன மணி? சரிதானே? இப்ப அனைத்தையும் கேட்பது செவியின் திறன், அதை பிரித்து பார்க்கும் அன்னப்பறவை நீங்களாக இருக்கட்டும். இப்படிக்கு கேப்ரியலா. பாத்தீங்களா வேற, நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஸ்டெப்பு முன்னெடுத்தா இந்த மாதிரி டிமோட்டிவாக பேசியே எனக்கு ஃபுல்லாக டிமோட்டிவ் ஆகிட்டேன். ஸோ இப்போ எனக்கே டவுட் வந்துச்சு, நம்மளால் இந்த சேலஞ்ச் முடிக்க முடியுமா, அது இது நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் வந்துச்சா. அதனால தான் இந்த சேலஞ்ச் என்னால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ நான் கண்டினியூஸாக பண்ணியிருந்தேன்னா முக்கால்வாசி சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். இன்னும் வேணால் மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் 20 நாள் தான் இருந்துக்கும், அவ்வளோதான். என்ன பண்ணுறது, அடுத்தவங்க பேச்சை கேட்டு எனக்கே மைண்ட் குழம்பிச்சு. இப்போ மீண்டும் அந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். இனிமேல் எவன் சொல்கிறதும் நான் கேட்க போகிறது இல்லை. வெறும் நல்லது சொன்னால் மட்டும் தான் கேட்குறது. டிமோட்டிவேர் நான் சொன்னிங்கன்னா அது நான் கேட்கவே மாட்டேன். மாதிரி எனக்கு இருக்கிற சரௌண்டிங்லேயே இந்த மாதிரி நெகட்டிவாக பேசியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் யாருன்னே தெரியாது, நீங்கள் அவ்வளோவும் சப்போர்ட் பண்ணீங்க. ஒருத்தர் வந்து கமெண்டில் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ 16 ஹவர் 17 ஹவர் ஓட்டினா சேலஞ்சு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம், நீ அந்த மாதிரி ஓட்டினா கம்ப்ளீட் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணால் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியாதவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. என் கூட இருக்கிற சர்க்கிள் என்னை டிமோட்டிவாக பண்ணுது. அது யார் எவருன்னு நான் சொல்ல விரும்பல வேற, வேண்டாம். அதான் இப்போ சேலஞ்சை நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலான்னுக்கிறேன். அந்த சேலஞ்சை நான் விட்டு இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வேறு. இப்போ பல வீடு நான் சொல்லியிருப்பேன்,
இது ஒரு ஆல்டர்னேஷன் வேணும், காற்றெல்லாம் சாயந்தரம் வரைக்கும் ஓட்டுறது ஒன்று வேணும் அப்படின்னு நான் அதை ரிசர்ச் பண்ணியிருந்தேன். அதை ரிசர்ச் பண்ணி நான் கண்டே பிடிச்சிட்டேன். ஸோ அந்த ரிசர்ச் பண்ணியிருந்தேன், ரிசர்ச் பண்ணி கண்டே பிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் ஜொமேட்டோ மட்டும் ஓட்ட போகிறதில்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொன்று ஓட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இதை ஓட்டிட்டு அப்புறமா ஜொமேட்டோ ஓட்ட போகிறேன். சேலஞ்ச் இன்னும் சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் கம்ப்ளீட் ஆகிடும் அது. ஸோ இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சேலஞ்சை விட்டுட்டேன். செகண்ட் வாட்டி ஸ்டார்ட் பண்ணுறதையும் எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச்லாம் பண்ணிட்டு எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதரே? இந்த சேலஞ்சை நான் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டா இல்லை எல்லாத்தையும் இழுத்து முட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிட்டா? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ எனக்கு யார் இந்த மாதிரி டிமோட்டிவாக பேசியிருந்தாங்களோ அதுக்காக தான் நான் வீடியோ பண்ணாமல் இருந்தேன். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை, வீடியோ நான் பண்ணுவேன், இந்த சேலஞ்சை நான் ஜெயிப்பேன். இவ்வளோ நாளும் சும்மா ஒன்றும் இல்லை வேறு. இவ்வளோ நாளும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணியிருந்தேன். அது எப்படின்றத நான் போக உங்களுக்கே சொல்கிறேன். யாரோ வராங்க. நான் ஃபுல்லாக எதுவுமே சொல்லலை, சும்மா ஒரு ரேண்டமாக சொல்லியிருக்கேன், அவள் தான். இதை விட நிறைய அவமானத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் அது கம்பேர் பண்ணும்போது சின்னது தான். ஸோ எனக்கே இவ்வளோ நாளாக என்ன தோணினேச்சுன்னா, என்னன்னா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோமே, அதை இன்னும் ஃபினிஷ் பண்ணாமலே இருக்கோமே, எப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ நாளில் நான் என்ன கற்றுக்கினேன்னா, குலைக்கிற நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. அதனால் நம்ம செய்கிற வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுன்னு போகணும். அதை நான் இந்த கொஞ்ச நாளில் கற்றுக்கினேன் வேறு. ஸோ நான் இதை சொல்கிறேன்னா, சேலஞ்ச் பண்ணாலும் பேசுகிறாங்க, சேலஞ்ச் பண்ணாமல் இவ்வளோ நாளாக விட்டுட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ கூட பேசுகிறாங்க. என்னால் ஆகாது, நான் அப்போவே கரெக்டாக சொன்னேன் இல்லையா, ஆகலைன்னு. அதே மாதிரி ஆகலைன்னு சொல்லிட்டு எல்லாமே இழுத்து மூட்டான் அப்படின்னு இப்போ கூட அதே மாதிரி தான் குறை பேசினுக்கிறாங்க. ஓகேவா வேறு? குறை சொல்கிறவங்க சொல்லினே இருக்கட்டும், பரவாயில்ல. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இல்லை என்றைக்காச்சும் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகுன்றதை நான் நம்புகிறேன். இந்த திங்கக்கிழமையிலேருந்து இந்த மண்டேலேருந்து புதுசாக சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக ஃபுல் ஃபயரோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வேறு. ஓகேவா வேறு? மண்டேலேருந்து நான் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு டியூஸ்டே வீடியோ வந்துடும். டியூஸ்டே காலங்காத்தால் 11 மணிக்கு ஷார்ப்பாக வெயிட் பண்ணிட்டு இருங்க. இந்த வீடியோ சேலஞ்ச் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். எவன் தடுத்தாலும் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறது தான். வேறு உள்ளே இருக்கிற ஃபயரை பேச்சில் சொல்ல விரும்பலை, செயலில் காட்ட விரும்புகிறேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையானே எனக்கு தெரில, ஆனால் நான் செயலில் காட்டுறேன். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.